ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமெட்டிக்ஸ் மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் 100 மார்க் வந்து சென்டம் மார்க் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எப்படி இந்த கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாம் வந்துடும் ஸ்டூடெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம மறக்காமல் வீடியோக்குள்ளே போய்டுவோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதில் இப்போ வந்து 1 மார்க்கில் மார்க் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம்னா சென்டம் மார்க் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா 1 மார்க்குமே உங்களுக்கு முதல்ல தெரியுதா பாருங்கள். தெரியலன்னா நீங்கள் ஆன்சர் படிச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா படிச்சிக்கலாம். ஸ்கூல் புக் பேக்கில் இதுக்கான ஆன்சர்ஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸாக உங்களுக்கு நான் தனித்தனியாக ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது வரைக்கும் படிக்கல 1 மார்க்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சென்டம் மார்க் மேக்ஸில் ஸ்கோர் பண்ணணும், அதுவும் ஃபாஸ்ட் பர்சன்டேஜ் உடனே ரீச் பண்ணணும் அப்படின்னாலே 1 மார்க் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 மார்க்கு 4 மார்க் 5 மார்க்கு நிறைய எழுதிடுவாங்க. அதெல்லாம் ஜாமெண்ட்ரியெல்லாம் போட்டுருவாங்க. பட் அவங்க வந்து கிராஃப் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் 1 மார்க்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று ஏபிசிடி அப்படின்ற மாதிரி போட்டு போயிடுவாங்க. பட் நீங்கள் எப்படி படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்கும் நான் உங்களுக்கு தனித்தனியாக வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1 மார்க்கெல்லாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தாங்க இருக்குது. இது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமான கொஷின் எல்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணிட முடியும் உங்களால். அதனால் இதுக்கு ஆன்சர் குறித்து படிச்சுக்கோங்க. சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் அப்படியே நீங்கள் நோட் பண்ணி கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ்க்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணுவாங்க. அது மாதிரி படித்தாலும் ஓகே தான். இல்லைனா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடக்கூடிய ப்ரில்லியண்ட்டான இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் ஓகே தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கான விடை எப்படி வந்ததுன்றதை புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து மாற்றி கேட்டாலும் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து அல்லது வெளியிலேருந்து கேட்டாலுமே உங்களால் எழுத முடியும். ஸோ அப்போ இந்த 14 1 மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வீடியோ வந்து பாஸ் பண்ணி அந்த 1 மார்க் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் பார்ட் பி வந்தீங்கன்னா நீங்கள் 10 2 மார்க் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ அதை முதல்ல பார்த்துட்டு வந்துடுவோம். The height of 2 right circular cones are in the ratio 1:2 and the perimeters of their bases are in the ratio 3.4. Find the ratio of their volumes. அதோடைய வால்யூம்ஸ்க்குன்னு ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அது எழுதுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு 9 2 மார்க் வந்து எழுதணும். படிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நோட் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் எழுதும்போது வேணால் சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அதனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட்டு. செட்ஸ் ஆஃப் வேல்யூஸு, மேட்ரிக்ஸு அதில் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அல்ஜிப்ராவில் வந்து சம் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஷின்ஸ் நான் படிக்கிறேன் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஃபைண்ட் த சம் ஆஃப் த இன்ஃபினிட் சீரியஸு, அப்புறம் டிட்டர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஹூஸ் சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு -9 20. அப்புறம் அந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேட்ரிக்ஸ் அதோடய வந்து நீங்கள் ஏ பவர் ட்ரான்ஸ்ஃபர் இன் த ஹோல் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஏ, அதை வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். அப்புறம் ஸ்டேட் ஜீவாஸ் தியரமு, அப்புறம் ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் லைனு, அதுக்கான இது வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஷோட் தட் லைன்ஸ், அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலரா அப்படின்றத நீங்கள் ஷோ பண்ணணும். அப்புறம் ப்ரூவ் பண்ணணும். சீக்கன் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா, ஸோ பை அது ஈக்குவல் டு காட் தீட்டா, அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ராக்கு அது கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக், அது கேட்டிருக்காங்க. அப்புறம் 26 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ டபுள் இட்டு, அது கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 21 நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன், படிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சி நீங்கள் வந்தீங்கன்னா 10 5 மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் எனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 42 கொஷின் 42வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்பயாட்டிக் டைஸ் ஆர் ரோல்டு ஒன்ஸு, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங்கு அண்ட் ஈவன் நம்பர் ஆன் த ஃபஸ்ட் டைஸு. அப்புறம் என் ஃபேஸ் சம்மாசி 8. ஸோ அதை நீங்கள் எழுதணும். ஸோ அது எழுதுனது போக மீதி இருக்கிறதுல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சாய்ஸ் விட்டு அந்த 5 மார்க் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும். 9 5 மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த செட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ பி கணம் கொடுத்துருக்காங்க, சி கணம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஏ யூனியன் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி யூனியன் பி இன்ட்டு சி, அதை வந்து நீங்கள் இது பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் 30வது கொஸ்டின் பாருங்கள், அதில் வந்து ஃபாகு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபாகு வந்து ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் போடணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் P1 ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, அது நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் P1 P2 P3 P4 அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P1 P2
P3 P4 அண்ட் X1 X2 அந்த வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் SN அந்த இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே x மைனஸ் ஒய் இன்ட்டு எஸ் பவர் என் ஈக்குவல் டு சம்திங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த டேர்மை. அடுத்து 33வது பாருங்கள், இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒய் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டா அதோடைய வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் வந்து என்னன்றது கேட்குறாங்க. ஸோ அது வந்து அல்ஜிப்ரா பேஸில் நீங்கள் இது போடணும். அடுத்து பாருங்கள், அந்த மேட்ரிக்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதில் வந்து ஏ அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i ஸ்கொயர் ஈக்குவல் டு 0, அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பித்தாகரஸ் தியரம். இஃப் த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஏபிசி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதோடைய வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஆல்டிடியூட் த்ரோ ஏ, அது கேட்டிருக்காங்க. ஏ வழியாக போகக்கூடிய ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. தென் வந்து த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டெப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த லேம்ப் போஸ்டிங் ஃப்ரம், அது என்னன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அந்த 3 இதுவும் கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் வந்து √3 வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நீங்கள் எழுதணும். ஆங்கிளோடைய அந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து நீங்கள் இது பண்ணணும். என்ன கேட்டிருக்கேன் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், டனல் ஃபனல் கன்சிஸ்ட் அதை கொடுத்துருக்காங்க. நிறைய அதில் வந்து உங்களுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, கிவன் டேட்டா நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த 39வது கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபனல், அதை கேட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த படிக்கக்கூடிய சம் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கலாம், ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் இனிமேல் டவுட்டில் வச்சுருக்கீங்களா அப்பயும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. த ரேடியஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் டென்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதில் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த லென்த் ஆஃப் த கேன்வாஸ், அது கேட்டிருக்காங்க. அதுக்கான வித் ரெக்டாங்குலர் கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் ஏ ஹோம் ஒர்க் பை 8 ஸ்டூடெண்ட் இன் ஏ டே பை, அதுக்கான டேட்டா கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்காங்க. 42 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இது பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள், பார்ட் டி வந்தீங்கன்னா 8 மார்க் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிராஃபும் இருக்கும், ஜாமெண்ட்ரி இருக்கும். ஸோ எப்போதுமே உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்க, கிராஃபாக இருந்தாலும் ஜாமெண்ட்ரியாக இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் எல்லாமே படிச்சுக்கணும். அங்கே நீங்கள் எழுதும் போது வேணால் சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கலாம், கிராஃப் ஜாமெண்ட்ரி போடலாம். ஆனால் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கணுங்க. ஸோ இப்போ இதில் 43A 43B 2 ஜாமெண்ட்ரியுமே படிச்சுக்கோங்க. அதே போல் 44Aயில் இருக்கக்கூடிய ஒரு கிராஃபு, அப்புறம் இன்னொரு கிராஃபு, ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 4 இருக்குங்க இல்லையா, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரி ஷோ பண்ணுறேன், வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணி குறித்து படிச்சுக்கோங்க. தென் வந்து இப்போ உங்களுக்கு கிராஃப் நோட் பண்ணுறேன், படிச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு இந்த மேக்ஸ் கொஷின்ஸ், இதை படிச்சுட்டு போங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.